மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனல். என்னடா 2026 பொங்கல் பண்டிகை நெருங்கிடுச்சு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் மனசில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பொங்கல் பரிசு தொகுப்பு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளோ பணம் தருவாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது இவ்வளோ தராங்க, இவ்வளோ அமௌண்ட்டு, 2000 5000 இப்படி தராங்கன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போது அமைச்சர் ஒரு தேதியை சொல்லி வெளியிட்டிருக்காரு. அதனை பற்றிய முழு விவரங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்து அதனை வழங்கியும் வருகிறது. அதனை போன்று இந்த வருடமும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பார்த்திங்கன்னா உறுதியான பொருட்கள் தற்போது வெளியாகி உள்ளன. உறுதியான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, கரும்பு 1, அப்புறம் சர்க்கரை 1 கிலோ. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் பார்த்திங்கன்னா விநியோகத்திற்கு தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சரி, பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது கைக்கு கிடைக்கும்? கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு தயாராக உள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த உடனே மக்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படும் எனவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து முடித்து விட வேண்டும் எனவும் டார்கெட் வச்சுருக்காகவும் தெரிவித்திருக்காரு. ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம கூட்டம் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். இப்போது முக்கியமான பகுதிக்கு வருவோம். மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்குற அந்த ரொக்க பணம் தான். அதாவது சோசியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 தராங்க, 5000 தராங்கன்னு சொல்லி தினமும் செய்திகள் வந்த வண்ணமாகவே உள்ளன. இதனையே செய்தியாளர்கள் அமைச்சரிடம் கேட்டபோது அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம், அதை தமிழக முதலமைச்சர் தான் அறிவிப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். எதுவாக இருந்தாலும் அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே தான் நமக்கு தெரியும். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தினமும் தெரிந்து கொள்ள விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.